வெல்கம் டு ஜெர்சி சேனல். இன்றைக்கி சிம்பிளாக கேரட் பொரியல் எப்படி செய்கிறதா பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பேன் காஞ்சதும் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் கடுகு கொஞ்சம் போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் அடுத்து கடலைப்பருப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. அது சூடானதுக்கப்புறம் நான் கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியனும் கருவேப்பிலையும் உள்ளே நம்ம போட்டுக்கிறோம். அதையும் நல்லா வணக்கி விட்டுட்டு அப்புறம் தேவையான அளவு வரமிளகாய் போட்டுக்கலாங்க. அதையும் போட்டுட்டு வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி நம்ம கேரட் துருவி வச்சுருக்கோங்க. நல்லா பொடிசாக துருவி வச்சுருக்கேன். அந்த கேரட் நல்லா ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா ஒரு வணக்கிட்டு ஃபுல்லாக வெங்காயம் எல்லாம் மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா வணக்கிட்டு அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாங்க. அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. நான் சால்ட்டு தான் ஆட் பண்ணியிருக்கேன். அதுவும் எல்லாம் நல்லா போட்டு வணக்கிட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் அந்த பச்சை வாசம் போகும். போனதுக்கப்புறம் நம்ம கொஞ்சோண்டு தண்ணி ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது. கொஞ்சோண்டு தொளிச்சு விட்ட மாதிரி கொஞ்சோண்டு ஊற்றிட்டோம்னா கேரட் நல்லா சாஃப்டாக ஃப்ரை ஆயிருங்க. கொஞ்சோண்டு தண்ணி நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மறுபடியும் லிட்டு போட்டு கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ண விட்டுடலாங்க. ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். கலரே பாருங்கள் நல்லா ஆரஞ்சாக இருக்குது. இப்போ லிட் போட்டு க்ளோஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நான் இங்கே கோகோனட் பவுடர் போடுறேங்க. தேங்காய் பொடி யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த தேங்காய் பொடி தான் நான் தூவிட்டுருக்கேன். நாங்கள் இங்கே யூஎஸில் இருக்கோம். தேங்காய் வாங்க மாட்டேங்க. இந்த பொரியலுக்கெல்லாம் இந்த மாதிரி நான் கோகோனட் பவுடர் வாங்கி வச்சுக்கிறேன். அது நல்லா ஒரிஜினல் தேங்காவை துருவி ட்ரை பண்ண மாதிரி தான் ட்ரை பவுடராக இருக்குங்க. அதனால் டேஸ்ட்டும் ஒரிஜினல் தேங்காய் மாதிரி தான் இருக்கும். அதனால் நான் பொரியலுக்கெல்லாம் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்குவேங்க. இப்போ நல்லா தேங்காய் போட்டு நல்லா கொஞ்சம் நேரம் கலரி விட்டுட்டு அவ்வளோதாங்க, கேரட் பொரியல் ரெடி. இது சிம்பிளான பிகினர்ஸ் கேரட் பொரியல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.